இந்திய அரசு வரி ஏய்ப்பை கண்காணிக்க சமூக ஊடகங்களை தீவிரமாக கண்காணித்து வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? இது ஒரு புதிய முயற்சி மட்டுமல்ல, வரி ஏய்ப்பு தடுப்பு நடவடிக்கைகளில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தையும் குறிக்கிறது. வருமான வரித்துறைக்கு 2025ஆம் ஆண்டு வருமான வரி மசோதாவின் 247வது பிரிவின் கீழ் மேம்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த புதிய சட்டப்பிரிவு வரி ஏய்ப்பை கண்டறிந்து தடுப்பதற்கான துறையின் திறனை கணிசமாக அதிகரிக்கும். இது வரி ஏய்ப்பு சந்தேகிக்கப்படும் நபர்களின் டிஜிட்டல் தளங்களை அணுக அதிகாரிகளுக்கு அனுமதிக்கும். அதாவது, உங்கள் சமூக ஊடக கணக்குகள், மின்னஞ்சல்கள் மற்றும் பிற ஆன்லைன் செயல்பாடுகள் அனைத்தும் கண்காணிப்பு வளையத்திற்குள் வரலாம். கிரிப்டோகரன்சிகள் மற்றும் வெளிநாட்டு டிஜிட்டல் கணக்குகள் போன்ற அதிநவீன நிதி குற்றங்களை இது இலக்காக கொண்டுள்ளது. ஆன்லைன் நிதி பரிவர்த்தனைகளின் அதிகரிப்புடன் இந்த வகையான குற்றங்கள் பெருகி வருகின்றன. அவற்றை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை அவசியம். விலையுயர்ந்த கார்கள் மற்றும் சர்வதேச பயணங்கள் போன்ற ஆடம்பரமான வாழ்க்கை முறையை காட்டும் சமூக ஊடக பதிவுகள் அறிவிக்கப்படாத வருமானத்திற்கான குறிகாட்டிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. உங்கள் ஆன்லைன் பதிவுகள் உங்கள் நிதி நிலைமையை பிரதிபலிக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சமூக ஊடக செல்வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் தங்கள் வருமானத்தை துல்லியமாக புகாரளிப்பதில் குறிப்பாக கண்காணிக்கப்படுகிறார்கள். அவர்களின் வருமான ஆதாரங்கள் மற்றும் செலவுகள் அனைத்தும் உன்னிப்பாக கவனிக்கப்படும். இருப்பினும், இந்த நடவடிக்கைகள் தனிப்பட்ட தனியுரிமை உரிமைகள் மற்றும் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளன. குடிமக்களின் தனிப்பட்ட தகவல்களை அரசு அணுகுவது குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன. நீதித்துறை மேற்பார்வை இல்லாதது சர்வாதிகார கண்காணிப்பு தந்திரங்களுடன் ஒப்பிடப்படுகிறது. இது தனிநபர்களின் அடிப்படை உரிமைகளை அச்சுறுத்தும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் என்ற அச்சம் உள்ளது. இதற்கு மாறாக, துபாய் தனிப்பட்ட வருமான வரி, மூலதன ஆதாய வரி அல்லது சொத்து வரி இல்லாத வரிநட்பு சூழலை வழங்குகிறது. இது உலகெங்கிலும் உள்ள முதலீட்டாளர்களையும் தொழில் முனைவோரையும் இயக்கிறது. இந்திய தொழில் முனைவோர் தங்கள் வரிச்சுமையை குறைக்க துபாயை நாடுகின்றனர். துபாயின் வரி சலுகைகள் இந்திய தொழில் முனைவோருக்கு ஒரு கவர்ச்சிகரமான மாற்றாக அமைகின்றன. இந்திய வரிகளை தவிர்க்க தனிநபர்கள் வரி குடியுரிமையை துண்டித்து இந்தியாவிற்கு வெளியே வருமானம் ஈட்ட வேண்டும். இது ஒரு சிக்கலான செயல்முறை மற்றும் சட்டப்பூர்வ ஆலோசனையுடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது பயனுள்ள வரி அமலாக்கம் மற்றும் அடிப்படை உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாப்பதற்கான சிக்கலான சமநிலையை எடுத்துக்காட்டுகிறது. அரசு தனது கடமைகளை நிறைவேற்றும் அதே வேளையில் குடிமக்களின் உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும். இந்தியாவில் உள்ள சமூக ஊடக பயனர்கள் இந்த முன்னேற்றங்கள் குறித்து அறிந்திருக்க வேண்டும். உங்கள் ஆன்லைன் செயல்பாடுகள் எவ்வாறு கண்காணிக்கப்படலாம் என்பதை புரிந்துகொள்வது அவசியம். கண்காணிப்பை தவிர்க்க துல்லியமான வருமான அறிக்கையை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். உங்கள் நிதி தகவல்களை நேர்மையாகவும் துல்லியமாகவும் சமர்ப்பிப்பது மிகவும் முக்கியம். உங்கள் நிதி நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் இணக்கம் மிகவும் முக்கியம். இது வரி ஏய்ப்பு தொடர்பான சிக்கல்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும். சமூக ஊடகங்களில் உங்கள் பதிவுகள் உங்கள் நிதி நிலைமையை பிரதிபலிக்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பகிரும் ஒவ்வொரு தகவலும் கவனமாக பரிசீலிக்கப்பட வேண்டும். வரி ஏய்ப்பு தொடர்பான சிக்கல்களை தவிர்க்க எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் நிதி நடவடிக்கைகளில் பொறுப்புடன் செயல்படுங்கள்.